மணிரத்னம். மணிரத்னம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மணிரத்னம் படமா அப்படின்ற மாதிரி டவுட் கேட்குற லெவலுக்கு இந்த படம் ஆயிடுச்சு. ஏன்னா இதே மாதிரியான சுச்சுவேஷனில் தான் செக்கச்சவந்தானத்தை படத்தை எடுத்தார். செக்கச்சவந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட்டு. ஆனால் மணிரத்னத்தோட நல்ல படங்களில் யாராவது நல்ல படம் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக்கச்சவந்தானம் இருக்காது. பட் இண்டஸ்ட்ரியில் ஹிட் அடித்தா கூட அது வந்து அவருடைய டெம்ப்ளேட் ஃபீலே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் எனக்கு உண்மையாகவே மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணாரா அப்படின்ற அளவுக்கு பெரிய டவுட் உண்டாயிடுச்சு. ஏன்னா ஸ்லோ பேஸ் தான் இருக்கும். மணிரத்னத்தோட பொதுவாக படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேஸ் இருக்கும், பட் அதில் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேஸ்ன்றதை தாண்டி எந்த ஒரு சீன்ஸுமே வந்து ஒரு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. எந்த ஒரு சீன்ஸுமே நம்மளால் என்கேஜாக உட்கார முடியல. முக்கியமாக ஒரு போரிங் ஃபீல் கொடுக்குற லெவலுக்கு இந்த படத்தினுடைய சீக்வன்ஸ் எல்லாமே அடுத்து அரங்கேறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அள்ளு கட்டி தாண்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த கதைன்றது ப்ரெடிக்டபிள். அது நீங்கள் ட்ரைலர் கட்லேயே பார்த்துட்டீங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றனால சுவாரஸ்யமான எந்த ஒரு விஷயமும் படத்தில் இல்லை.